சீன கப்பல் ஒன்றினூடாக ஜிபூட்டி ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு விரைவில் வரவழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களை நாட்டுக்கு வரவழைப்பதற்கான காலம் தொடர்பில் இதுவரையில் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை என அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். ஏமன் மோதல்களில் நிற்கதியாகியுள்ள நிலையில் மீட்கப்பட்ட 44 இலங்கையர்கள் ஜிபூட்டிக்கு இன்று காலை அழைத்து செல்லப்பட்டனர். இலங்கை பணியாளர்கள் சீன கப்பல் ஒன்றின் மூலம் பாதுகாப்பாக ஜிபூட்டி ராஜ்யத்தை இன்று சென்றடைந்ததாக அவர்களது உறவினர்கள் நியூஸ் போஸ்டுக்கு தெரிவித்தனர். ஆசிரியர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் எதிர்காலத்தில் கருத்தில் கொள்ளப்படும் என கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். வெங்கிரியவில் உள்ள வயம்ப தேசிய கல்வியியல் கல்லூரியின் விஞ்ஞான பீடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். கல்லூரியின் விஞ்ஞான பீடத்தின் 30வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்வியின் பாதை கசப்பானதாக இருந்தாலும் அதன் பயனான கனி மிகவும் சுவையானதாக இருக்கும் என தத்துவஞானி அரிஸ்டோட்டில் தெரிவித்துள்ளார். அதனால் சில தீர்மானங்களை முன்னெடுக்கும் போது அதன் ஆரம்பம் கசப்பானதாக அமையலாம், சில வேளைகளில் அவை பிழையானதாகவும் புலப்படலாம். ஆகவே வரும் காலப்பகுதியில் நாம் ஆராய்ந்து சில தீர்மானங்களை மேற்கொள்வோம். கல்வி அமைச்சு எடுக்கும் நடவடிக்கைகள் அவ்வளவு எளிதானதல்ல. அதற்கான காரணம் சிறந்த கற்பித்தல் முறைமை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதால் நாம் உங்களது செயற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்துவோம். உதாரணமாக கணித பாடம் கற்பிக்கும் ஆசிரியராயின் நாம் புள்ளிகளை கருத்தில் கொள்வோம். இதன் மூலம் எத்தனை பேர் சித்தியடைகின்றனர், தேர்ச்சி அடையவில்லை என்பதை அறிய முடியும். அதற்கான காரணத்தையும் அறியலாம். எதிர்காலத்தில் இது தொடர்பில் கவனத்தில் கொள்வோம்.